இவளொரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி இடையில் நடையில் இறைவன் வரைந்த கோலம் தவழ்ந்திடும் மலையருவி பறந்து பாடும் பசுங்கிளி நித்தம் நித்த நித்தம் நடை தத்தி தத்தி பழகும் இவளொரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி. Hi, hello, good evening, vanakkam and welcome to Namma Veetu. Mahalakshmi. இந்த சாங் பாத்தீங்கன்னா பிரம்ம படத்துல இருந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங். கரெக்டா பிரேக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடி என் போட்டோ மட்டும் ஃபோக்கஸ்ல வரும். அந்த படம் பார்த்துட்டு எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வல்ல ஃபோன் பண்ணிட்டு ஐயோ எப்போ வருவீங்கன்னா எதிர்பார்த்தோம். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஷாட், அதுக்கப்புறம் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதுவும் இந்த சாங் பண்ணும்போது டோட்டல் ஊட்டியில. அப்ப பாத்தீங்கன்னா சோலோ சாங், ஒரு ஹீரோயினுக்கு சோலோ சாங்னா பெரிய விஷயம். அந்த சோலோ சாங் இருந்தது. டிகேஎஸ் பாபு தான் டான்ஸ் மாஸ்டர். அதுவும் இந்த மூமெண்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது அந்த படத்துல. சோலோ சாங் சேர்ந்து ஆடினீங்க, தேங்க்யூ சோ மச். கேமுக்கு போவோம். இந்த ரவுண்ட் வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. செந்தமிழ் பேசும் தமிழச்சி ஏன்னா இந்த ரவுண்ட்ல ஒரு டாபிக் கொடுப்போம். அந்த டாபிக் ஏத்த மாதிரி நீங்க வெறும் தமிழ்ல பேசணும், வேற எந்த மொழி நடுவில் வந்துடக்கூடாது. எந்த டாபிக் கொடுப்போம் அது எனக்கே தெரியாது, வரும்போது தான் தெரியும். ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. 100 பாயிண்ட்ஸ் எப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கான்பிடன்ஸோட சொல்றீங்க, வார்த்தைகள் ரிப்பீட் ஆகாம இருக்கணும், அதே சமயத்துல ஆங்கில வார்த்தைகள் சுத்தமா வரக்கூடாது. ரெடியா இருக்கீங்களா? அது கூட தயாரா இருக்க தமிழ்ல வருதா? அப்ப கூட ரெடி 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 இங்கிலீஷ் தானே வருது. லெட்ஸ் பிளே செந்தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே செந்தமிழ் பேசும் தமிழச்சி ஆரம்பிக்க போறோம். வைஷ்ணவி டாபிக் கொடுக்க போறேன். ஆனா முன்னாடி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மாத்தூர்ல இருந்து வரேன். நான் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் படிக்கிறேன். படிக்கிறீங்கல்ல? அப்போ ஓகே. அண்ட் நான் இதை சொல்லி ஆகணும் மேம், நீங்க அவ்வளோ அழகா இருக்கிறீங்க. சான்ஸே இல்ல. குஷ்பு மேம்னா அழகுன்னு தெரியும், ஆனா இவ்வளோ அழகா பசங்க ஏன் கல்யாணம் பண்ணா குஷ்பு மேம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. இட்லில கூட குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க மேம். பாத்துக்கோங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் மேம். இது வந்தோடனே ஐஸ் வைக்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. வைஷ்ணவி உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். டாபிக் ஏத்த மாதிரி நீங்க வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள வெறும் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்து. கலோக்கியல் தமிழ், சுத்த தமிழ், ஆனா கலோக்கியல் தமிழ்ல நீங்க எனக்கு உங்களுடைய வசனங்களுடைய கலந்து நீங்க சொல்லணும். ரெடி? அண்ட் உங்க டாபிக், நீங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்க, மேல படிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு. ஆனா உங்க வீட்டுல மேல படிச்சுட்டு என்னத்தான் பண்ண போறேன்னு சொல்லி நீ வீட்டுல உட்காருன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட கோபமா நீங்க என்ன பேசுவீங்க? ரெடி? ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. and your time starts now. என்னம்மா சொல்றீங்க? படிச்சது போதுமா? இதெல்லாம் ஒரு படிப்பா? இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கலமா. எனக்குன்னு ஒரு லட்சியம், கனவு, குறிக்கோள், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க என்னன்னா படிச்சது போதும் வீட்ல இருந்து சொல்றீங்க. என்னம்மா நீங்க என் மனசு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் வந்து நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். நீங்க வந்து எனக்கு சின்ன வயசுல பார்த்து செஞ்சதெல்லாம் நான் வந்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க என்ன படிச்சது போல வீட்லயே இருந்துறீங்க. இது எந்த விதத்துலமா நியாயம்? நான் யார்கிட்ட இதை சொல்லி நான் கேக்குறது? பொண்ணுக்கு வந்து படிப்பு தான்மா முக்கியம். உங்களுக்கு தெரியாதா? உங்க அம்மா உங்களுக்கு சொல்லலையா? ஏமா எனக்கு மட்டும் நான் நிறைய படிக்கணுமா? உங்களை நான் தாங்கணும். ஏமா இப்படி பண்றீங்க? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? பொண்ணுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே நீங்க படிக்க வைக்காம இருந்திருக்கலாம். 15 வருஷம் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க இது மாதிரி சொன்னது என்னால நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நான் மேல படிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் புருஷன் கையில தான் நான் வந்து கையேந்தி நிக்கணுமா? இது எந்த விதத்துலமா நியாயம்? டைம் அப். அம்மாடா சாமி, பெரிய கும்பிட்டு போட்டீங்க.
இருக்கீங்க வைஷ்ணவி, ஆனா சில வார்த்தைகள் ரிப்பீட் ஆயிருக்கு. இங்கிலீஷ் வார்த்தை எங்கேயுமே வரல, ஆனா சில வார்த்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், சின்ன வயசுல கஷ்டப்பட்டு என்ன வந்து வளர்த்தீங்க, அது எல்லாமே வந்து few words repetitionல இருந்தது. So 5 marks தான் கட் ஆகுது. So I'll give you 95 points. ரிஷிகா, நீங்க என்ன பண்ணிட்டு? ப்ரொஃபஷனல் டான்சர் திருச்சூர்ல இருந்து வந்திருக்கேன். டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கோம் தானே. டான்ஸ் ஸ்கூல் கிளாசிக்கல் டான்சரா இருக்கீங்க? இல்ல டான்சர் ஃபோக் வெஸ்டர்ன். ஓகே, ஃபோக் வெஸ்டர்ன் அதெல்லாம் பண்றீங்க. வெரி குட் ரிஷிதா. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். ரெடி? ரெடி மேம். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு சென்னையில இருந்து மும்பைக்கு டிரான்ஸ்பர் இடம் மாற்றத்துக்காக ஒரு வாய்ப்பு வருது. அங்க போக உங்களுக்கு மனசு இல்ல, அதனால மேனேஜர் கிட்ட போய் இடமாற்றம் வேண்டாம்னா நீங்க எப்படி சொல்வீங்க? என்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி இடமாற்றம் வேண்டாம், டிரான்ஸ்பர் வேண்டாம் அப்படி சொல்லணும். ரெடி? ஓகே. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயா, எனக்கு இங்கிருந்து மும்பைக்கு போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. எங்க அப்பா அம்மா இருக்காங்க, நான் ஒரே பொண்ணுன்றதுனால என்ன அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால அவங்க கூடயே இருக்கணும் ரொம்ப ஆசையா என்ன கூடயே வச்சு பழகிட்டாங்க. அனுப்புவாங்களான்றது தெரியாது, அங்க எனக்கு போறதுக்கும் விருப்பம் கிடையாது. அங்க வந்து எனக்கு புது இடம், புது ஆளுங்க, எனக்கு பழக்கமும் கிடையாது. இங்க இருந்து பழகிருச்சு. இங்க இருந்து சென்னையில இருந்து வேற எங்கேயாவது போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. வேற இடத்துக்கு இங்க இருக்க லோக்கல் சிட்டிஸ்க்கு பரவாயில்ல, go ahead, go ahead, go ahead. லோக்கல் ஏரியாக்கே போகிறதுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம மும்பைக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம். போக முடியாது சார். பரவாயில்ல ஐயா, நீங்க தான் பார்த்து எனக்கு ஏதாவது பண்ணணும். அப்பா அம்மா வீட்டை என்னால போக முடியாது. கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட். நீங்க தான் ஐயா எனக்கு ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க இருந்து என்னால போகவே முடியாது. எனக்கு அந்த இடமும் பழக்கமும் கிடையாது. எப்படியாவது பார்த்து பண்ணி எனக்கு இடமாற்றத்தை இங்கேயே பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், சென்னைக்குள்ளே. என்ன சார்? Go ahead, go ahead. ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு நீங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளவு சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும் என்ன பத்தி. Time up. அம்மா சார் சார் ஹெல்ப் ஹெல்ப் லோக்கல் ஏரியா, லோக்கல் சிட்டி, லோக்கல் ஏரியா. சோ இந்த மாதிரி வந்து 6 இங்கிலீஷ் வார்த்தைகள். ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 5 மார்க்ஸ் கட் பண்ணாலும் 75 points. சுகன்யா, ஹாய் மேம். hi, what are you doing? HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். Happy? யா, ஹாப்பி மேம். Very happy. And இப்போ பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் how happy you will be பார்க்கணும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். உங்க டாபிக் வந்து நீங்க ஒரு பெரிய கம்பெனி உயர் அதிகாரியாக வேலை பாக்குறீங்க. அங்க நீங்க சொல்றதுதான் சட்டமா இருக்கு. ஆனா உங்க வீட்ல உங்க கணவரும் மாமியார் சொல்றதுதான் சட்டம். அதுவும் அவங்க தப்பா சொல்றாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? ரெடி? கோ. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லுங்க? நான் என்னோட அலுவலகத்துல போனீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. ஆனா இங்க வந்தாதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் சரி, அத்தையும் சரி. நான் என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்றீங்க. எந்த விஷயத்துலலாம் நான் குறை வச்சிருக்கேன்? நான் சொல்றத சரின்னு நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என் அலுவலகத்துல போனீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு இதுக்கும் நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க, சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சரின்னே சொல்ல மாட்டீங்க. அத்தை எப்பயுமே என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை என்னன்னு கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிடுவேன். என் கம்பெனில பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு இதுவா இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் நடந்துட்டு இருந்தீங்கன்னா என்னால தாங்க முடியாது. உங்களுக்கு வேற எதனா விஷயத்த நான் குறை வச்சிருக்கேன்னா அத்தை ஏன் என்ன இப்படிலாம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க? நீங்க போய் கேட்க கூட மாட்டீங்களா? எனக்காக போய் கேட்க மாட்டீங்களா சொல்லுங்க? அத்தை ஒரு விஷயத்துலயும் நான் என்ன தப்பு செஞ்சாலும் சரின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் கொஞ்சம் போய் பேசணும். நீங்க பேசினாதான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்மா புள்ள. அதனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எங்க ஆபீஸ் எங்க அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிட்டது என்னால தாங்க முடியல. எக்ஸ்பிளைன் வந்தது ஒரு தடவை, கம்பெனி வந்தது, ஆபீஸ் வந்தது, கரெக்ட் வந்தது, இன்னொன்னு ஒரு இங்கிலீஷ் டல் என்னமோ 4 தான் மேம். 5 இங்கிலீஷ் வேர்ட்ஸ். சோ உங்களுக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் அத்தை சொல்றது கேட்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் ரிப்பீட் ஆச்சு. திட்டிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு.
இதுதான் சாக்கு சொல்லிட்டு திட்டு வேண்டியதானே. அதுவும் எப்பவுமே வந்து கொஞ்சம் அழுதா ஆம்பளைங்க கொஞ்சம் மெல்ட் ஆயிடுவாங்க. ஆமா ஆமாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லி கொடுக்கலாம் bro. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இதுல பப்ளிக்ல வேண்டாம். ஓகே மேம். ஆனா 25 points cut, so I will give you as equivalent to Rishita 75 points. லக்ஷ்மி, ஹாய், ஹாய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்காம் முடிச்சிருக்கேன், வில்லிவாக்கத்துல இருந்து வரேன். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்ல கண்டெய்னர்ஸ் மூவ் ஆகுது. அந்த கண்டெய்னர்ஸோட காஸ்ட் எல்லாம் நாங்க இங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ணி ஈவன் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட்டா இருந்தாலும் நாங்க இங்க உட்கார்ந்து ஹேண்டில் பண்றோம். ஆல்ரைட், சோ உலகம் முழுவதும் போகும். எஸ், கண்டிப்பா. லவ்லி. நிறைய கண்ட்ரி தெரிஞ்சுக்கலாம், நிறைய நிறைய போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு இல்ல, மைட் பி ஃபியூச்சர்ல இருக்கும். மைட் பி ஃபியூச்சர்ல. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. அண்ட் லக்ஷ்மி, உங்களுக்கான டாபிக், உங்க கணவர் அரசியல் கட்சியில மேடை பேச்சாளரா இருக்கிறாரு. எந்த நேரமும் வெளியில சுத்திக்கிட்டே இருக்காரு, பொது வாழ்க்கைங்கிறதுனால. வெளி உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் தெரியுது. ஆனா வீட்டுல பசங்க என்ன படிக்கிறாங்க அது கூட தெரியாம இருக்கிறாரு. பொறுத்து பார்த்து நீங்க ஒரு நாள் ஓங்கி எழுந்து அவர்கிட்ட சண்டை போடுறீங்க. அந்த ரேஞ்ச்ல கோ. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? ஒரு மாசமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க பண்ற எந்த விஷயமே வந்து சரியா இல்ல. என்ன நீங்க எப்ப பாரு வந்து பொது வாழ்க்கைன்னு இருக்கீங்க. வீடுன்னு ஒண்ணு இருக்கு, மனைவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, குழந்தைங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா? இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியில மட்டும் யாருக்கு என்ன செய்யணும், யார் எப்படி இருக்கணும், நாட்டை எப்படி காப்பாத்தணும், யாரை பிடிச்சா என்ன வேலை நடக்கும், இதெல்லாம் தெரியும். ஆனா வீட்டுல பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்ன இவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் பண்ணி, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் தெரியறது கிடையாது. இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் பாத்துட்டு இருக்கேன். நீங்களா வந்து என்ன கேட்பீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எங்கன்னா என் கூட உட்காந்து பேசணும், எனக்கு என்ன பிடிக்கும், பசங்களை வந்து என்ன வந்து அவங்களுக்கு தனித்திறமை இருக்கு, பசங்க பாடுவாங்களா ஆடுவாங்களா, அவங்களோட விளையாடலாம், பசங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னும் பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியல. வண்டி ஓடணும்னாலே 2 சக்கரம் வேணுங்க. வாழ்க்கை நம்மளுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து தானே நடத்தணும். நான் ஒரு ஆள் நடத்திட்டா வாழ்க்கை நல்லா போயிடும்னு நினைக்கிறீங்களா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நானும் உங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்களா இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க, பார்த்து நடந்துப்பீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்ல, எதையும் பாக்குற மாதிரியும் கிடையாது. வெளியில அவங்கள பாக்குறீங்க, இதை செய்யறீங்க, அதை பாக்குறீங்க. ஆனா வந்து ஒரு வேலை ஒரு பொருள் கீழே இருந்தா கூட அதை எடுத்து வைக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தரும். நீங்க அதை பாக்குறீங்களா? இந்த பொருள் இங்க இருந்ததே, இது ஏன் அங்க இருக்கு, இது ஏன் இங்க இருக்குன்னு எதுவும் கேட்கறது கிடையாது. கல்யாணம் ஆச்சா? ஆக போகுது. இந்த ட்ரைனிங்கா? ஆமா மேம். வணக்கங்க லக்ஷ்மி, யார் கட்டிக்கிறீங்க? வணக்கங்க. கொஞ்சம் பத்திரம். வீட்டுல என்ன நடக்குது முன்கூட்டியா உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் பத்ரகாளி மாதிரி சண்டை போடுவாங்க. நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும்ல. லவ் மேரேஜா? பிளஸ் யூ. சூப்பரா பேசுறீங்க லக்ஷ்மி. ஏதோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற மாதிரி. உங்களுக்கு 100 பாயிண்ட். 3 வருஷமா போடுற சண்டை இல்ல. அப்ப நானு 19 வருஷம் முடிய போகுது, நினைச்சு பாருங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டிருப்பேன். எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட். இந்த ரவுண்ட் இங்க முடியுது. இந்த ரவுண்ட் கடைசியில பார்த்தோம்னா வைஷ்ணவி 95 பாயிண்ட், ரிஷிகா 75 பாயிண்ட், சுகன்யா நீங்களும் 75 பாயிண்ட், அண்ட் லக்ஷ்மி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் 100 பாயிண்ட். இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற போர்ட்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. ஆனா கிளியாரிட்டி இருக்காது, அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கும். அந்த பிக்சர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். 200 பாயிண்ட்ஸ்க்கு இந்த பிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும், எனக்கு வந்து தெளிவில்லை சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு 100 பாயிண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் மறுபடியும் போடுவோம். அப்போ உங்களுக்கு தெரியல 50 பாயிண்ட்ஸ்க்காக நான் விளையாடுறேன்னு சொன்னீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் போடுவோம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியலன்னா வெறும் பிக்சர் போட்டுருவோம், பாயிண்ட்ஸ் வராது. நான் தெரியணும்ல யார் இருக்காங்க பிக்சர்ல. We are going to start with Vaishnavi first. Ready Vaishnavi? Ready ma'am. And first picture for Vaishnavi. Yeah. கண்டுபிடிச்சேன்.
போட்டோல யாரு நான் நான் கண்டுபிடிச்சேன் இங்க வந்து பார்க்கவா? தாராளமா வந்து பாருங்க தாராளமா வந்து பாருங்க அங்க வந்து எனக்கு பூ photo தெரியுமா போகுது. தெரியல. சைடுல எல்லாம் போய் பார்த்தாலாம் தெரியாது. சரி விடு, தெரியலையா? சுத்தம். 5 4 ஓகே 3 100 பாயிண்ட். 100 points 100 points காக picture please. Any clues, ma'am? No, no. 5 4 3 2 1 50 points காக வைஷ்ணவி உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏதோ சொல்லுங்க ராதா மேம் டாட்டர் அவங்களுக்கு பேர் என்ன இருக்கு கிருத்திகா, ஆ? அவங்க உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகா கார்த்திகா. கார்த்திகா கார்த்திகா சொல்லிருக்கீங்க ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் பாப்போம் அண்ட் கிளியர் பிக்சர் எஸ் அமிழி துமிழி நெல்லிக்கும் வேலி என்னை கவ்விக் கொண்டது அழகு இடுப்பின் ஒரு பாதி என்னை அள்ளிச் சென்றது கொலம்பஸ் கனவிலும் நினைக்காத ஒரு தேசம் அழகுது கொளுத்தும் வெயிலிலும் எனக்குள்ளே குளிர் காற்றும் வீசுது 50 points காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க and that was கார்த்திகா and total score 145 அடுத்தது ரிஷிகா 75 பாயிண்ட்ஸ் இருக்கு ரெடி Okay. 200 points காக உங்க பிக்சர் Okay, ma'am. எஸ் சொல்லுங்க நாகார்ஜுன். நாகார்ஜுனா alright நாகார்ஜுனா நீங்க சொல்லிருக்கீங்க and 200 points காக right or wrong சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு ஹே சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே ரெண்டு வகை சைவமுண்டு ரெண்டில் நீ எந்த வகை கூறு சில நாள் சைவம் உண்டு சில நாள் சைவம் உண்டு பெண்ணின் கண்களை கண்டு ரிஷிகா 200 points காக நாகார்ஜுனா ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க டோட்டல் ஸ்கோர் 275 பாயிண்ட்ஸ் சுகன்யா உங்க சான்ஸ் Okay, ma'am. ரெடி Ready. சுகன்யாக்காக பிக்சர் Five, 4, 3, 2, 1. No zero. 100 points இருக்கு 100 points காக ஓகே 100 points காக பிக்சர் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் 200 points நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப கஷ்டமா. கஷ்டமா இதா 3 2 but 50 points காக 50 points காக You, ma'am. Simbu. Simbu. Okay. Simbu. Right or wrong? Yeah. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா நீங்களும் 50 points வாங்கிருக்கீங்க டோட்டல் ஸ்கோர் 125 125 பாயிண்ட்ஸ் லக்ஷ்மி நீங்க 100 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க ரெடி உங்களுக்காக பிக்சர் Oh yeah, oh yeah, oh yeah. Easy, easy. இது டாப் சி. Top C.
200 பாயிண்ட்ஸ்க்காக டாப்ஸி சொல்லியிருக்காங்க ரைட் ஆர் ராங்? சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாட கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்று ஓடு நடப்பாரு அடப்பட்டா முச்சிதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால என் முச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. லக்ஷ்மி பார்த்த உடனே தாப்சி ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. your total score 300. 300 பாயிண்ட்ஸ். கண்டுபிடி ரவுண்ட் இங்க முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா வைஷ்ணவி towards the end of this round நீங்க 145 பாயிண்ட்ஸ், ரிஷிதா 275 பாயிண்ட்ஸ், சுகன்யா 125 பாயிண்ட்ஸ், லக்ஷ்மி இது வரைக்கும் லீடிங்ல இருக்கீங்க with 300 பாயிண்ட்ஸ். பட் என்னன்னா இப்போ கொஞ்சம் வைஷ்ணவியும் சுகன்யாவும் கொஞ்சம் லோவர் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. பட் வைஷ்ணவி பாயிண்ட்ஸ் அதிகமா படுத்தணும்ல, அதுக்காக வந்து ஒரு ஆட்டம் போட்டீங்கன்னா யூ நெவர் நோ, இம்ப்ரெஸ் ஆகி யார் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. இந்த அவமானத்துலயும் ஒரு டான்ஸா? அவமானம் கிடையாது. 145. அப்படியா? ஆமா, பரவாயில்லையா? வாங்க ஆடலாம். நாளை பாபா யார் வரக்காத நான் அலிபாபா தங்க யார் வரக்காத நான் தமிழ்நாட்டு ஜனத்தோட மகராணிங்க உங்க நடுவாக அழுக்காக்கும் தலகாணிங்க நான் தாராவிச்சுட்டு கத்தாரே தொட்டு இவ ஆளான கட்டேரிங்க நான் செழிப்பான சமஸ்தானம் பிரிக்காத சமக்காலம் விளக்காம விளையாடுங்க இனிப்பான மனசாபம் இயல்பான முதல் பாவம் மறுக்காம மலையேறுங்க அலிபாபா யாரும் வரசாத நீரில்லை என்றாலே நீந்தாது மீனப்பா பெண்ணில்லை என்றாலே உன் வாழ்க்கை வீடப்பா பேருங்கம் என்னோடு நீ கூடி 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 பரப்பா. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்ததே இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல வந்து நிறைய கஜானா உங்களுக்கு வரப்போகுது, நிறைய கிஃப்ட்ஸ் வரப்போகுது. வேண்டாம், உங்களுக்கு நான் மறுபடியும் ஃபீல் பண்ணுவேன், பேச மாட்டேன் அதை பத்தி. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசை. 4 பாக்ஸஸ் உங்க கண் முன்னாடி இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட், 2 பாக்ஸ்க்கு மேல எவ்வளவு ஓபன் பண்றீங்களோ ஒவ்வொரு பாக்ஸ்க்கு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. எந்த கீ எந்த பாக்ஸ்க்கு இருக்கு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. பாக்ஸஸ்ல கிஃப்ட்ஸும் இருக்கு. பாயிண்ட்ஸ் வேணுமா கிஃப்ட்ஸ் வேணுமா? ரெண்டுமே வேணும். வாங்க. சரி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. $145 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருந்தது. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்ம். பட் பாக்ஸ்ல என்ன இருக்கு? டேபிள் டாப் வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன். வைஷ்ணவி 100 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. டோட்டல் ஸ்கோர் 245. அடுத்தது ரிஷிதா
275 பாயிண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு. வாங்க ரிஷிதா, ரெடி கோ. அந்த போட்டு ஒழிச்சு ஆஹா, என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். 1 இல்ல 2. ஹேண்ட் பிளெண்டர் and pressure cooker. Whoa. ஓகே ரிஷிதா, மேம், இந்தாங்க. தேங்க் யூ. வேண்டாங்க. இல்ல, பரவாயில்ல. Okay, வேண்டாம். பரவாயில்ல மேம், No, எடுத்துக்கோங்க. ரிஷிதா. ஏன்னா இப்ப நீங்க வந்து இதை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்க ஆடணும். 2 கிஃப்ட் ஹேம்பர் ஜெயிச்சிருக்கீங்க. 100 பாயிண்ட் வேற ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா ஆட்டம் இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும். ரெடி? வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி 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 காதல் கேளில் தொடு ஓட்டு ஆட வச்சா, ஆத்தா மனபானா காத்தாடியா மறக்குது, ஆத்தா தினம் கோழி தோள போல கண்ணு பொங்குதே. அசைந்து ஆடும் பெண் புறாவே ரிஷிதா, வெரி வெரி கிரேஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களது. அண்ட் 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. 375 பாயிண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் 2 கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது சுகன்யா. வாமா, ரெடி? ரெடி. பார்க்கலாம் எல்லாருக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணது உங்களை. அண்ட் சுகன்யா, கோ. Points confirmed. And a box la என்ன இருக்கு? Great induction pack of 3. Congratulations. லக்ஷ்மி வாங்க. ரெடியா இருக்கீங்களா? கேம் ஆடுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஆடுவீங்கன்னா நாங்க லேசா பார்த்துட்டோம். சோ அதனால நீங்க ஆடுங்க, அதுக்கப்புறம் கேம் கண்டினியூ பண்ணுவோம். ஆஹா,
கொய்யா நான் வெட்டி வச்ச கொய்யா டியா டியா அரை டண்டன காடியா பைய பையா பையா என தின்னு புட்டு போயா கண்டு ரெண்டு ரங்கராட்டினோம் கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் Lovely. Thank you. லக்ஷ்மி ஓடி போய் பாக்ஸஸ் திறக்கணும். நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க, இதே திறமை இதுல காட்டுங்க. ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டேக் இட் சீட். சதி சதி எல்லாரும் வந்தவங்களே சதி பண்றாங்க. ஆனா 100 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. சோ 100 பாயிண்ட் எடுத்ததுக்காக 400 பாயிண்ட் Thank you. உங்களுக்கு as it is இருக்கு. பட் உள்ளே என்ன இருக்கு? டேபிள் டாப் வித் கிரைண்டர். Thank you. Congratulations. Thank you. இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அங்கேயே வரும். பிக்சர் கரெக்டா பாத்துக்கோங்க, நல்ல ஒத்து பாத்துக்கோங்க. ஏன்னா பிக்சர் போனதுக்கு அப்புறம் அந்த பிக்சர் சம்பந்தமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பஸர் ரவுண்ட் இது. உங்க டேபிள்ஸ்ல பஸர்ஸ் இருக்கு. பஸர் அழுத்திட்டு யார் எனக்கு ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு +50. ராங் கொடுத்தீங்கன்னா -50. பட் இன்ட்ரெஸ்டிங் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்க நினைக்கலாம் லட்சுமி நீங்க ஹையர் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க, இல்ல நீங்க செகண்ட் ஹையர் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. பட் என்னன்னா யார் ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்கிருந்து பாயிண்ட்ஸ் வரும்? ஹையர் ஸ்கோர் மேக்கர். அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். சோ யாருமே வந்து நிரந்தரமா நான் தான் வின்னர், எனக்கு தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு யாருமே நினைக்க கூடாது. விளையாடலாமா? Okay. லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ரெடி? First picture on the screen. Three, 2 and 1. இந்த படத்துல எத்தனை கால்பந்து இருக்கு? ஃபுட்பால்ஸ் எத்தனை இருந்தது? லக்ஷ்மி நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஃபுட்பால்? 3. பக்கா 3 ஃபுட்பால்ஸ். லக்ஷ்மி நீங்க சொல்லிருக்கீங்க. பாப்போம் போர்ட். Oh yes, right answer. Right answer. 50 plus. Yay! So you are on 325 and Ninga leading with 450. Second picture on the screen. Three, 2, 1. Picture poche. Hands on buzzer. And unga kelvi. நீங்க பார்த்த படத்துல எத்தனை பலூன்ஸ் இருக்கு? somebody is very fast. ரொம்ப குயிக்கா பஸர் பிரஸ் பண்றீங்க. சொல்லுங்க. 10 பலூன்ஸ் இருந்தது. நீங்க 10 சொல்லிருக்கீங்க லக்ஷ்மி. ரைட் ஆர் ராங்? ரைட்.
கொடுங்க. நீங்க 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 பக்கத்துல வந்துட்டீங்க. நீங்க எங்கேயோ போயிருக்கீங்க. 500 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. And let's see third picture. உங்க கேள்வி, இந்த படத்துல எத்தனை தலைகாணிகள் இருக்கு? வைஷ்ணவி, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை தலைகாணி இருந்தது? ஃப்ளோர்ல அமுக்கிட்டேன். ஃப்ளோர்ல அமுக்கிட்டீங்களா? பரவாயில்ல, சொல்றீங்களா? ஐயோ, ஏற்கனவே நேரம் சரியில்லை. ஒரு 8 சொல்லிருக்காங்க. போச்சா? ஏதோ குத்து மதிப்பா 8 சொல்லிருக்கீங்க. Right or wrong? பாப்போம். ரைட் ஆன்சர் வந்ததுனால அப்படி இருக்குல்ல. கொடுங்க கொடுங்க. 500 பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. So you are on 295 and நீங்க 450. Last picture. இந்த படத்துல கால்குலேட்டர் வாட்ச் எத்தனை இருந்தது? கால்குலேட்டர் வாட்ச். எஸ் வைஷ்ணவி. ஐயோ, யோசிச்சுதான் வாஸ்து சரியில்லைமா இந்த இடத்துல. அதுவா அமுங்குது. சொல்லுங்க. 2. கால்குலேட்டர் இது மட்டும் தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான். உன் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, பச்சை பசுஞ்சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே இன்று அவசியம் இல்ல, சாதாரணம். அதெல்லாம் 50 points. Playing for fun. Yeah. I understand. Yeah. It's okay. Yeah. 245. உங்களது மறுபடியும் 50 மைனஸ் ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைஷ்ணவி 245, ரிஷிகா 275, சுகன்யா 225. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட மகாலட்சுமி டைட்டில் வின்னர் லக்ஷ்மி with 450 பாயிண்ட்ஸ். ஆஹா, இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி நிகழ்ச்சி இங்க முடியுது. இதுல லக்ஷ்மி, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க தான் மகாலட்சுமி மாதிரி இன்னைக்கு இந்த ரவுண்டும் இந்த எபிசோட்லயும் ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்காக டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர். அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா